வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 13வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 26ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிழமையை ஆளுமை செய்கின்ற கிரகம் செவ்வாய். செவ்வாயின் அதிதேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையை எம்பெருமான் முருகனின் ஆதிக்கத்தில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் நாம் அனைவரும் எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வது என்பது இன்றைய தினத்தை நாம் அனைவரும் இனிமையாக நல்லபடியாக கடந்து செல்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் மதியம் 1:33 வரை இருக்கிறது. சந்திரனின் சுயசாரமான அஸ்த நட்சத்திரத்தில் மதியம் 1:33 வரை செல்கிறார். அதற்கு அடுத்து செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிறை திதியான கிருஷ்ணபட்ச திதியான பிரதமை முதல் திதியாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் மதியம் 3:06 வரை பிரதமை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து இரண்டாவது திதியாக இருக்கக்கூடிய துவிதியை திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும். இன்றைய தினத்துடைய குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி கும்ப ராசி. சந்திராஷ்டமம் நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய அவிட்டு நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. சந்திரன் இன்றைய தினம் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் மதியம் 1:33 வரையும், அதற்கு அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். அதாவது இன்றைய தினம் என்பது 2 நட்சத்திரங்களுடைய பலன்களும் கிடைக்க இருக்கிறது. அன்பர்களே, மேசம் ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள் என்றும் சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நல்ல மனதில் பந்த பாசத்தையும் மற்றவர்களுடன் மனம் விட்டும் பேசக்கூடிய நிறைவான தன்மையும் தரக்கூடிய நாளாகவும் அமைய இருக்கிறது. அன்பர்களே, மேச ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுக்கு பிடித்தவர்களுடன் உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் நெருங்கி பழகக்கூடிய காதல் போன்ற மென்மையான உணர்வை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் இன்றைய தினம் கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக செவ்வாய் பலன் வழங்க இருக்கிறார். கன்னி ராசியில் இருந்து இன்றைய தினத்தின் பணவரவுகள் சிறப்பாக வர இருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையின் வழியில் பணவரவுகள் என்பது கன்னி ராசியில் இருந்து சிறப்பாக வர இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இதுவரை உங்களது குடும்பத்தில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாகவும் மகிழ்ச்சியையும் சுபீட்சத்தையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. ரிஷபம் ராசி அன்பர்களே, கன்னி ராசியிலிருந்து தன்னம்பிக்கையும் நீங்கள் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, எதை அடைய வேண்டும் என்று லட்சியம் கொண்டிருக்கிறீர்களோ அந்த லட்சியத்தில் உறுதியையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்தின் உறவு நிலை என பார்க்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைய இருக்கிறது. 5வது வீடு என்பது இது போன்ற மென்மையான உணர்வுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய சிறப்பான வீடாக இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் கும்ப ராசியில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து
உங்களின் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறுவதற்கு வழியை தர இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதனுடைய நற்பலனாக நீங்கள் நிழல் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நிஜமாக போகிறது. உங்களது கண்ணில் தெரிகின்ற காணல் நீர் எல்லாமே கரைந்து போகப் போகிறது. அன்பர்களே, 5ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். கன்னி ராசியில் சந்திரன் செல்வது என்பது சுபகாரியங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அந்த காரியங்களுக்கு சந்திரன் என்பவர் எளிதில் கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இவர்கள் வழியில் கொண்டு வந்து தரவும் இருக்கிறார். மிதுனம் ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது தாயை குறிக்கக்கூடிய வீடு. தாயின் நற்குணங்களாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் சிறப்பாக தரக்கூடிய வீடாக கன்னி ராசி உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, 4ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது என்பது அது தொடர்பான காரியங்கள், அதாவது வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இது போன்ற காரியங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி புதன், மிதுன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானமாகிய மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நேற்றைய தினம் 25ஆம் தேதி 3வது மாதம் 2024வது வருடம், அதாவது பங்குனி மாதம் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு உங்கள் வீட்டின் அதிபதி பயிற்சியாகி இருக்கிறார். அதன் காரணமாக உங்களுக்கு லாபங்களை கொடுக்க இருக்கிறார். உங்களது ஆயுளையும் சிறப்பாக தர இருக்கிறார். உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக தர இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையுமே மறையக்கூடிய அமைப்பாகவும், எதிரிகள் என நீங்கள் யார் யாரை நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் எல்லோருமே உங்களோடு நட்பாக பழகக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. கடகம் ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது இளைய சகோதர ஸ்தானம், பயணங்களை கொடுக்கக்கூடிய வீடு. இது போன்ற செயல்பாடுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, உங்களது இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகளின் வழியில் அவருடைய செயல்பாடு என்பது உங்களுக்கு நிம்மதியையும் நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். 3ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது என்பது இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக இருக்கிறது. அன்பு, பாசம் இது போன்ற உணர்வுகள் அனைத்தும் கரைபுரண்டோட இருக்கிறது. அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் மேலும் சிறப்பாக போகிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். 3ஆம் இடம் தொடர்பான தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் தொடர்பு துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கும், போக்குவரத்து துறை சார்ந்து இயங்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும், தபால் துறை சார்ந்து இயங்கக்கூடிய தொழில் வேலை அமைந்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் 3வது வீடு என்பது உங்களது தொழிலில், உங்களது வேலையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. சிம்மம் ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது உங்களுக்கு குடும்பஸ்தானமாக அமைகிறது. உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியிலிருந்து இன்றைய தினம் என்பது சாந்தமான குணத்தையும் பந்த பாசத்தையும் மனதில் உருவாக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார் என்றால் உங்களுக்கு பணவரவை சிறப்பாக்கி தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் குடும்பஸ்தானத்தில் செல்வதால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சுபீட்சத்தையும் நிலைத்து நிற்க செய்யும் அளவிற்கு சிறப்பாக செயல்பட இருக்கிறார். அன்பர்களே, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியில் சுக்கிரன் அமர்ந்து உங்கள் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவியிடையே அன்பு, பாசம் இது போன்ற மேன்மையான அன்பான உணர்வுகளை 2 மடங்காக்கி உங்களது இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர இருக்கிறார் சுக்கிரன். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்தில் மதியம் வரை பயணம் செய்கிறார். அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் தன் பயணத்தை மாற்றிக்கொள்ள இருக்கிறார். ஜென்மஸ்தானமாகிய உங்களது சொந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இன்றைய தினம் சிறப்பாக தர இருக்கிறார்.
7ஆம் இடத்தில் சூரியன், மீன ராசியில் சூரியன் அமர்ந்து இது நாள் வரை கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளையும் தடங்கல்களையும் விலக்கி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளுக்கு நல்லது செய்ய இருக்கிறார் சூரியன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற செயல் நல்ல செயலா அல்லது கெட்ட செயலா, உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஆய்வு செய்து நீங்கள் செய்யக்கூடிய செயலை முன் எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் செய்ய போகிற சிறந்த நாளாக கன்னி ராசி அன்பர்களை இன்றைய தினம் கடந்து செல்ல இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது 12வது வீடாக அமைந்திருக்கிறது. விரயஸ்தானம், முதலீடு செய்யக்கூடிய வீடு, இவ்வாறு சொல்லலாம் கன்னி ராசியை. இன்றைய தினம் கன்னி ராசியிலிருந்து தன்னடக்கமும் பெரிய மனித தன்மையும் இது போன்ற சிறப்பான குணங்கள் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்து காதல் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிறப்பை தர இருக்கிறார். அதாவது தெய்வீக காதல் தொடர்பாக துலாம் ராசி அன்பர்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளுக்கு நன்மை தரும் விதமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, உங்களது குடும்பத்தில் இதுவரை நிலவி வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பாகவும் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமைகள் உருவாகி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்தடக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. விருச்சிகம் ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது லாபஸ்தானமாக அமைகிறது. லாபஸ்தானத்தின் செல்லக்கூடிய சந்திரன் தைரியத்தையும் சுயசிந்தனையும் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, வேலை பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான செயல்பாட்டை தர இருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் எதிர்பாராத வகையில் பதவி உயர்வுகளையும் நீங்கள் எதிர்பாராத வகையில் விரும்பிய இடமாற்றங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாகவும் சந்திரன் வேலை செய்ய இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். விருச்சிக ராசியின் செவ்வாய் கும்பத்தில் அமர்ந்து உங்களது மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகளாக லட்சியங்களாக இருக்கக்கூடிய வீடு வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும், இது போன்ற எண்ணங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்வதற்கான எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்தை கொண்டு வந்து தரக்கூடிய லாபகரமான நாளாக அமைத்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய். தனுசு ராசி அன்பர்களே, கர்மஸ்தானத்தில் வெண்மதியின் பயணம், அதாவது கன்னி ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது சாந்தமான குணத்தையும் உங்கள் மனதில் பணிவான நடத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கப் போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் செல்வது என்பது பூமி, மனை, வண்டி, வாகனம் இது தொடர்பாக வேலை தொழில் அமைந்து அதில் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய அதில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி குரு 5ஆம் இடத்தில் மேசத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது தெய்வ நம்பிக்கை தொடர்பான ஈடுபாடுகளுக்கு செயல்பாடுகளுக்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு. அந்த நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி செல்வது என்பது ஆன்மீகம் தொடர்பாகவும் தெய்வ நம்பிக்கை தொடர்பாகவும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும் சிறப்பான முறையில் நிறைவாக மன நிம்மதியை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. மகரம் ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது 9வது வீடு, புண்ணியஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சந்திரன் செல்கிறார். இந்த பயணத்தின் நற்பலனாக சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் இன்றைய தினம் உங்களுக்கு தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய கடின உழைப்பை உங்களுக்கு தந்து அந்த கடின உழைப்பின் வழியில் நல்ல பணவரவையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, 9வது வீடு என்பது முதல் திருமணம் முடிவுக்கு வந்து 2வது திருமணம் தொடர்பான முயற்சிகளுக்கு சிறப்பை தரக்கூடிய நன்மை தரக்கூடிய வீடாக அமைகிறது. இன்றைய தினம் சந்திரன் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் 2வது திருமணம் தொடர்பாக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இயங்கக்கூடிய மங்களகரமான நாளாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி சனி 2ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்து தொழில் ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த
சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக விலகக்கூடிய அமைப்பாக நன்மைகள் தர இருக்கிறார் அன்பர்களே. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல நிலையையும் உருவாக்கி தர இருக்கிறார் அன்பர்களே. கும்பம் ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது 8வது வீடு, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்கிறார். இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை பொதுவான ராசி பலன்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான உங்களது தனிப்பட்ட ராசிக்கான ராசி பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். கும்பம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் தர இருக்கிறார் சந்திரன். 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் எதிர்பாராமல் நன்மையோ அல்லது தீமையோ தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது 8வது வீடு. அந்த வகையில் எதிர்பாராமல் நன்மைகள் தரக்கூடிய வகையில் நீங்கள் உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து எதிர்பாராத வகையில் இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய சந்தோஷமான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, 8ஆம் இடம் என்பது வலி வேதனைகளை குறிக்கக்கூடியது. அதன் வகையில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு உடல் உபாதைகள் அனுபவித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு அந்த உடல் உபாதைகள் என்பது சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லலாம். மீனம் ராசி அன்பர்களே, 7ஆம் இடம் என்பது கன்னி ராசி. மீன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் கன்னி ராசியில் இருந்துதான் மணப்பெண்ணோ அல்லது மணமகனோ வர இருக்கிறார்கள். அந்த வகையில் சப்த வீட்டிலே சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இதன் பலனாக சுறுசுறுப்பையும் சுய சிந்தனையும் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே மன வருத்தங்களும் வலி வேதனைகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் இது போன்ற சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே நிலைப்பாடுகள் மாறி உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் சந்திரன். உங்கள் வீட்டின் அதிபதி குரு 2ஆம் இடத்தில் மேசத்தில் அமர்ந்து உங்களில் ஒரு சிலர் குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருப்பீர்கள். அதுபோல குலதெய்வ கோயில் தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் குரு பகவான் என்பவர் குலதெய்வ கோயிலை உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய சிறந்த நாளாகவும் அந்த கோவிலுக்கு செல்வதற்கு வழிகாட்டக்கூடிய தெய்வீகமான நாளாகவும் இருக்கப் போகிறது. அன்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.